என் அன்பு பிள்ளையே, இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது, என் குழந்தை என்ன செய்ய நினைக்கிறது என்பதை நான் உள்ளபடி உனக்கு அப்படியே சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன பதில் கிடைக்கப் போகின்றது என்பதையும் உனக்கு கண்டிப்பாக சொல்ல வந்திருக்கிறேன். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னை விட அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா? அதனால்தான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இது உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்பதை உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் என்னை சுற்றியே அதிகமாக இருக்கிறது. என் தங்கமே, இப்பொழுதெல்லாம் என்னை அதிக நேரம் நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் நான் அதிக பங்கு வகித்து விட்டேன் என்று நினைக்கும் பொழுது இந்த அப்பனுக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. நீ என்னை எந்த அளவிற்கு நினைத்திருந்தால், உன் வாழ்க்கையில் எனக்கு எந்த அளவிற்கு இடத்தை கொடுத்திருந்தால், உன் அப்பனின் வாக்கினை கேட்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு கிடைத்த பாக்கியத்தை விட உன் அப்பன் எனக்குத்தான் அதிகமான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அது என்ன பாக்கியம் தெரியுமா? உன்னை போன்ற என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள். நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எனக்கானதை செய்வதற்காக என் குழந்தைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள். என் மீது அதிக அன்புடன் இருக்கிறார்கள். எனக்கு என்ன பிடிக்கும் என்று தேடி தேடி செய்து கொடுக்கின்ற என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் அவர்களுக்கானதை தேடி தேடி செய்து தருவேன் என்பதை என் பிள்ளையே நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, எத்தனை பேருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும்? தன் குழந்தைகள் தன்னை தேடி வந்து தருகின்ற விஷயங்கள் எல்லாம் என் தங்கமே இந்த கருப்பனுக்குத்தான் என்று இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே கண்கள் கலங்குகின்றது. ஏனென்றால் என் பிள்ளையின் அன்பில் நான் அத்தனை திகைத்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக என்னுடைய மனது அதிக சந்தோஷத்தையும் அதிக நிம்மதியையும் பெற்று விட்டது. என் அன்பு குழந்தையே, நான் நிம்மதியை பெற்று விட்ட பிறகு என் குழந்தைக்கு அந்த நிம்மதியை கொடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையின் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கின்றது? ஏன் என் குழந்தை எப்பொழுதும் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? என் குழந்தைக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது? என் நேரமும் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரோடு இருந்து கொண்டே இருக்கிறாய் என்றுதான் என் தங்கமே இன்று உன் அப்பன் உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் போல வேஷம் போடுபவர்கள் மனதில் கொடிய விஷம் கொண்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் இப்படித்தான் என்று எவன் ஒருவன் திமிராக வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறானோ அவன் மனதில் நிச்சயமாக ஒருபோதும் நய வஞ்சகங்களும் துரோகங்களும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால் நல்லவர்களைப் போல நடிக்கின்றவர்களை ஒருபோதும் நீ நம்பிவிடாதே. ஒருவன் எப்பொழுதும் நல்லவனாகவே இருக்க முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனுடைய சுயரூபம் வெளிவந்தேதான் தீரும். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் இதுபோன்று நடித்தவர்களை நினைத்து நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்பொழுது ஒரு பேச்சு, இப்பொழுது ஒரு பேச்சு என்று நேரத்திற்கு தகுந்தாற் போல எப்படித்தான் இவர்கள் எல்லாம் தங்களுடைய குணத்தை மாற்றிக் கொள்கிறார்களோ என்று என் குழந்தை மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கிறாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் இவர்களை சுற்றி சுற்றி இருப்பதனால்தான் நீ அவர்களை அதிகமாக நினைக்கின்றாய். நீ நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ அங்கே தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா?
அது மட்டும்தான் இனி உன் மனதில் இருக்க வேண்டும். உன்னை அலட்சியம் செய்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கான அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டும். உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதனுக்கு நிதானம் மிக முக்கியம் என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக, அது நமக்கு ஏற்புடையது அல்ல என்பதற்காக உடனே உன்னுடைய கோபத்தை நீ வெளிக்காட்டி எல்லா காரியத்தையும் கெடுத்து விடக்கூடாது. என் தங்கமே, நிதானம் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து வெற்றியை பெறுவதற்காக மட்டுமே நீ செயல்பட வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய நல்ல பெயரை நீயே கெடுத்து கொள்ளாதே. என் தங்கமே, இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை விட்டுவிடக்கூடாது என்று. ஆனால் என் தங்கமே, அவர்களை பழி வாங்குவதை விட அவர்கள் மனதில் அவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொய் என்ற கவசம் அவர்களை காக்கும் என்று நினைத்து தேவையில்லாத பொய் மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, அதை உண்மை என்கின்ற ஆயுதம்தான் ஒரு நாள் உடை தெரியும் என்பதை அவர்கள் அதை நினைக்கவில்லை. இதையெல்லாம் அப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றிய சிந்தனையை முதலில் உன் மனதிற்குள் இருந்து தூக்கி எறிந்து விடு. நல்லவர்களை பற்றி சிந்தித்தால், நல்ல செயல்களை பற்றி சிந்தித்தால் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் அதிகமாக வரும். அதே சமயத்தில் இது போன்றவர்களை பற்றி நினைத்து நீ சிந்தித்து கொண்டிருந்தால் உன் மனதிற்குள் தான் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போலத்தான். நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி முன்னோக்கி நடந்து கொண்டு இருந்தாலே போதும், அது உன்னோடு வரும் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் வெற்றியினை உன்னோடு வைத்துக்கொண்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் என் அன்பு குழந்தையே நீ செய்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியினை பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, நீ யாருக்கு பதில் சொல்ல நினைக்கின்றாய்? யாருக்கெல்லாம் உன்னை நிரூபிக்க நினைத்து இத்தனை சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கிறாய்? என் தங்கமே, எல்லோருக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் உனக்கு கிடையாது. சில நேரங்களில் எல்லாவற்றையும் நம் அப்பன் பார்த்து கொள்வான் என்று நினைத்துவிட்டு நீ விலகி சென்று விட வேண்டும். நீ அமைதியாக இருந்தாலே போதும். உன்னை பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் அவர்களுக்கு பதில் கிடைத்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அவமானங்களை சேர்த்து வைத்து கொண்டே இரு. ஆனால் ஒருபோதும் நீ பட்ட அவமானங்களை மறந்துவிடக்கூடாது. உனக்கான நேரம், உனக்கான தகுதியில் எல்லாம் உயரும் பொழுது நிச்சயமாக உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடி அதிலிருந்து கிடைத்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நீ இன்று நினைக்கின்றாய், அப்பனே, சில உறவுகளினுடைய சுயரூபங்கள் தெரிய வரும் பொழுது மனது அதிகமாக வலிக்கிறது, சங்கடமாக இருக்கிறது. இப்பொழுது கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தனை நாள் நம்மோடு உயிராக பழகி இருக்கின்றார்கள், எத்தனை நாள் நமக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்திருக்கிறார்கள். நல்ல உறவாக நினைத்தோமே, அவர்களை நம்பி ஏமாந்து நிற்கிறோமே என்று நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய மனவேதனை இந்த அப்பனுக்கு புரியாமல் இல்லை. ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரிடம் சிரித்து கொண்டு துரோகியாக இருப்பதை விட முறைத்து கொண்டு எதிரியாக சென்றுவிட வேண்டும். ஏனென்றால் துரோகத்தை தாங்குகின்ற வலிமை இங்கு யாருக்கும் கிடையாது.
அந்த துரோகத்தை அனுபவித்தால்தான் அதனுடைய வலி என்னவென்பது அவர்களுக்கு தெரியும். என் செல்ல குழந்தையே, இப்பொழுது இப்படி ஒரு மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அன்புக்கும் நீ அந்த ஆண்டவனுக்கும் ஏதாவது இந்த இறைவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து சென்றால் போதும். என் தங்கமே, அன்பு காட்டுபவர்களிடம் நீ அடிபணிந்து செல்வதில் ஒருபோதும் தவறில்லை. ஆனால் உனக்கு பிடித்தவர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே உன்னிடத்தில் அதிகாரத்தை காட்டினால் அவர்களிடத்தில் நீ அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நல்லவனாக இருந்தால் போதும், நீ சுத்தமாக இருந்தால் போதும். உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக வெளியே ஓடிவிடும். என் தங்கமே, நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது, நீ பூஜைகளை எல்லாம் செய்யும் பொழுது, உன்னிடம் இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் உன்னை சுற்றி வரும். அப்பொழுது எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, மற்றவர்கள் மனதை உடைக்கும் பொழுது எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நாளை உன்னுடைய மனதையும் 2 மடங்காக உடைப்பதற்கு யாராவது ஒருவர் வருவார் என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ இன்று உன் உடைந்த மனதை நினைத்து வேதனைப்படுகிறாய் அல்லவா? அவர்கள் இதைவிட அதிகமான வேதனையை அடையத்தான் போகிறார்கள். என் குழந்தையே, அதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என் செல்லமே, உன்னை 1 அடி தள்ளி வைத்தார்கள் என்றால் நீ அவர்களை விட்டு 10 அடி தள்ளி நிற்க பழகிக்கொள். இதை கற்றுக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு சென்றுவிடும். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பது இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய பொறுப்பு. இது என்னுடைய சத்திய வாக்கு. அதனால் நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது. நீ யாரை நினைத்தும் வருந்த வேண்டாம். இந்த அப்பன் உன்னோடு துணை இருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கிறேன். இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள்.
இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ எப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன்.
இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன்.
எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து, என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி, உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால்
இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.